இப்போ நிறைய பேர் ஃபேட் லாஸ் பண்றது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு பர்ஃபெக்டான ஃபேட் லாஸ் எப்படி பண்ணுன்றத சொல்லித்தரேன். அண்ட் ஆல்சோ இதுல எவ்வளவு கலோரிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளவு மேக்ரோஸ் ஃபிக்ஸ் பண்ணணுன்றதெல்லாம் சொல்ல போறதில்ல. ஏன்னா இப்போ ஒரு பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கலோரிஸா இருக்கட்டும், மேக்ரோஸா இருக்கட்டும் எல்லாமே டிஃபர் ஆகும். அண்ட் இது எல்லாமே கஸ்டமைசபிளும் கூட. ஸோ இது எல்லாருக்குமே செட் ஆகாது. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஐடியா கிடைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மெயினா எதை பார்க்க போறோம் அப்படின்னா கலோரி டெபிசிட். இப்போ இந்த கலோரி டெபிசிட்ன்றத ஃபிக்ஸ்டான நம்பர்ல வைக்க தேவையில்ல. ஏன்னா ஒரு பர்சன்ஸுக்குமே ஏற்ற மாதிரி கலோரி டெபிசிட்ன்றது மாறும். நம்ம இப்போ எவ்வளவு கலோரி டெபிசிட் வைக்கலாம்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எனர்ஜி பேலன்ஸ் என்னன்றது தெரியணும். இப்போ இந்த எனர்ஜி பேலன்ஸ் என்னன்னா, நீங்க இப்போ ஃபுட்ல அதிகமா எனர்ஜி எடுக்கல அப்படின்னா உங்க பாடி எப்படி எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுன்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 30% இல்ல 35% பாடி ஃபேட்ல உள்ளவங்களுக்கு நம்ம இப்போ எவ்வளவுதான் டெபிசிட் கொடுத்தாலுமே அவங்க பாடி வந்து அவங்க ஃபேட்டை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அந்த எனர்ஜி பேலன்ஸை மேட்ச் பண்ணிடும். பட் அதுவே நீங்க இப்போ ஒரு 15% இருக்கீங்க இல்ல 12% தான் பாடி ஃபேட் இருக்கீங்க, நீங்க நல்லா கட் பண்ணும் அப்படின்னா நீங்க அதிகமா டெபிசிட் போறப்ப உங்க பாடி வந்து எனர்ஜியை பேலன்ஸ் பண்ண முடியாது. உங்க பாடி வந்து எய்தர் உங்க பாடியோட ஆக்டிவிட்டியை ஸ்லோ டவுன் பண்ணும், ஆர்எல்ஸ் உங்களோட மசிலோட ப்ரோட்டீனை யூஸ் பண்ணும். அதுதான் மசில் லாஸ். ஸோ பேசிக்கா இப்போ உங்களுக்கு எனர்ஜி பேலன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பாடியில எவ்வளவு ஸ்டோர்டு ஃபேட் அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பாடி வந்து அதை எனர்ஜியா ஈஸியா கன்வெர்ட் பண்ணும். அதுவே உங்க பாடி ஃபேட் பர்சன்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அதை வந்து உங்க பாடி வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஒரு டெபிசிட்டை கிரியேட் பண்றதுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க இப்போ ரொம்ப ஃபேட்டா இருக்கிற பர்சனுக்கு நீங்க என்னதான் டெபிசிட் கொடுத்தாலுமே அவங்க பாடி வந்து அந்த ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி அதை எனர்ஜியா யூஸ் பண்ணிக்கும். பட் அதுவே இப்போ லோ பாடி ஃபேட் பர்சன்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அதிக டெபிசிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாடியோட எனர்ஜி கன்வர்ஷன் அண்ட் எனர்ஜி பேலன்ஸ்ன்றது அவ்வளவு ப்ராப்பரா இருக்காது. ஸோ அதனால உங்க ப்ராசஸ் ஸ்டக் ஆகும். இதை இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபேட்டான பர்சன் எடுத்துக்கிட்டு அவங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி ஃபார் எக்ஸாம்பிள் 3000 வச்சுப்போம். அவங்க நம்ம 2000 இல்ல 1800 கொடுத்தாலுமே அந்த 1000 இருக்கட்டும் இல்ல 1200 இருக்கட்டும் அதெல்லாம் ஃபேட்ல இருந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடின்றத அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் எனர்ஜி பேலன்ஸ். அதுவே இப்போ ஒருத்தவங்க லோ பாடி ஃபேட் பர்சன்ல இருக்காங்க, அவங்க ஒரு 3000 கிலோரிஸ் தான் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ அவங்களுக்கு 1000 கிலோரிஸ் டெபிசிட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டோர்டு பாடி ஃபேட்டே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுன்றது பாடிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல அந்த எனர்ஜி கன்வர்ஷன் அண்ட் அந்த எனர்ஜி பேலன்ஸ்ன்றது கொஞ்சம் புவரா இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் அவ்வளவு எஃபெக்டிவா போகாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எனர்ஜி பேலன்ஸ்ன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு டெபிசிட் கொடுக்கணுன்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் கலோரிஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுன்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் ப்ராசஸ்ல இருக்கிறப்போ ஸ்டார்டிங் ஒரு கலோரிஸ்ல இருந்திருப்பாங்க, போக கலோரிஸை கம்மி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இதோட மெயினான ரீசன் என்னன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் கலோரிஸ் இருந்திருக்கும்ல, அதுவும் நம்ம ப்ராசஸ் மிட்ல இருக்கிறப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் கலோரி இருக்கும்ல அதுவும் ரொம்ப டிஃபர் ஆகும். இப்போ நீங்க 100 kgs இருக்கப்ப நீங்க நார்மலா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்றப்போ உங்க பாடி வந்து இப்போ நீங்க வந்து ஒரு 100 kgs கேரி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அப்போ உங்களோட மெயின்டெனன்ஸ்ன்றது டிஃபரா இருக்கும். அதுவே நீங்க ஒரு 90 kgs வரப்போ அப்போ உங்களோட நீட்டா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப டிஃபர் ஆகும். ஏன்னா உங்க பாடியில இருந்து ஒரு 10 kgs நீங்க ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்னதான் நார்மலான ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்க பாடி அப்போ பேர்ன் பண்ண கலோரிஸை இப்போ பேர்ன் பண்ணாது. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கலோரிஸையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த உங்க ஆக்டிவிட்டி லெவலுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க இப்போ ஃபேட் லாஸ் பண்ணிட்டு இருப்போ 2500 கலோரிஸ் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு 100 kgsல இருந்து ஒரு 90 kgsோ இல்ல 85 kgsோ வந்ததுக்கு அப்புறம் அந்த 2500 தான் உங்களோட மெயின்டெனன்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேட் லாஸ் எதுவும் நடக்காது. இப்போ நீங்க இருக்கிற உங்க டெபிசிட் கேலரிஸ் தான் உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க அடுத்த டெபிசிட்டை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க அந்த டெபிசிட்டை ஃபுட் வழியா கிரியேட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் உங்க ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நீங்க எந்த ஒரு ப்ராசஸ்ல இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் கேலரின்றது ஒரு மூவிங் டார்கெட்டா தான் இருக்கும். ஸோ அதை நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெபிசிட்டோ இல்ல சர்ப்ளஸோ கிரியேட் பண்ணும். ஸோ அப்போதான் உங்க ப்ராசஸ் பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ப்ராக்ரஸ். இந்த ஃபேக்டர் வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம 2 கேஸ் எடுத்துப்போம். இப்போ ஒன்னு வந்து ஒருத்தவங்களுக்கு நல்ல மசில் மாஸ் இருக்கு, அவங்க 20% பாடி ஃபேட்ல இருக்காங்க, அவங்க கட் பண்ணுன்றத வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட ப்ராக்ரஸ் வந்து நான் பல்கோட பீக்ல இருக்கிறப்போ ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல, மேக்ஸிமம் அதே வெயிட் லிஃப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதோட எப்பயும் இம்ப்ரூவ் பண்ணதான் ட்ரை பண்ணுவேனே தவிர அந்த ஸ்ட்ரென்த் எப்பயுமே லூஸ் ஆக விட மாட்டேன். இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ன்றது உங்களுக்கு நியூட்ரிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவுமே டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். உங்களோட வெயிட் ட்ரைனிங்கை சப்போர்ட் பண்ற மாதிரி நியூட்ரிஷனை வச்சுக்கணும். ஸோ அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னொரு கேஸ் என்னன்னா இப்போ ஒருத்தவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் வெயிட் லிஃப்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்க ஒரு ஃபேட் லாஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் ட்ரைனிங்கோட ப்ராக்ரஸை பார்ப்பேன். அவங்க ஸ்ட்ரென்த் வந்து ஓவர் தி டைம் எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணதை விட அந்த ஃபேட் லாஸ் பண்ணி முடிக்கிறப்போ அவங்க ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்காக அந்த வெயிட் லிஃப்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்பதான் அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு மசிலுமே பில்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி வால்யூம் பண்ணல அப்படின்னா இதுவுமே உங்க டெபிசிட்டை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும்.
ஸோ இதுவுமே உங்க ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணும். இப்போ இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, அந்த ப்ராசஸ்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது, உங்க பாடியோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்றத நீங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும். அது எதர் ஒரு பிசியாலஜிக்கலா இருக்கலாம், இல்ல சைக்காலஜிக்கலா இருக்கலாம். இதை நிறைய பேர் மிஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, நிறைய பேர் அவங்க சொல்லி கேட்டிருப்பாங்க, இப்ப இந்த ஃபேட் லாஸ் பண்றப்ப கான்ஸ்டன்டா பசிக்கும் அண்ட் உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் அதிகமா இருக்கும், ப்ராப்பரான டிரைவே இருக்காது, ஒர்க் அவுட் பண்ணணுன்ற டிரைவ் இருக்காது, மோட்டிவேஷன் இருக்காதுன்ற மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க. பட் இது எல்லாமே ஒரு டீப்பான கட்டிங் ஃபேஸ்ல இருக்கிறப்ப, இல்ல ஒரு சிங்கிள் பர்சன் பாடி ஃபேட்ல இருக்கிறப்ப ஓகே. நீங்க ஒரு 10% இப்படி இருக்கிறப்ப இந்த இஷ்யூஸ்லாம் வந்தா பரவாயில்ல. ஒன்ஸ் நீங்க ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணப்பே இதெல்லாம் வருது அப்படின்னா, நீங்க உங்க டயட்ல ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்றீங்கன்றது அர்த்தம். உங்க ரொட்டீன் ப்ராப்பரா இருக்குன்றதையும் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் இது எதுக்கு மெயினா சொல்றேன் அப்படின்னா, உங்க பாடி இது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கொடுக்குறப்பயுமே உங்க பாடி ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்றது அர்த்தம். ஸோ இதை நீங்க ப்ராப்பரா கவனிக்கல, இல்ல அனலைஸ் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா, இது உங்க ப்ராசஸை இன்டரப்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அடுத்தது என்ன பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா, டயட் பிரேக். இது ஒரு சீட் மீலா இருக்கலாம், இல்ல ஹை கார்ப் டே லோ கார்ப் டேவா இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு ரீஃபீட் டேவா கூட இருக்கலாம். இப்ப இதெல்லாம் நிறைய பேர் ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப என்னோட ப்ராசஸா இருக்கட்டும், இல்ல கிளைண்ட்ஸோட ப்ராசஸா இருக்கட்டும், இது மாதிரி டேஸ் எல்லாம் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி டயட் பிரேக்ஸ் எல்லாம் கொண்டு வரப்போ உங்க ரிகவரி நல்லா இருக்கும், உங்க மசிலோட ஃபுல்னஸ் நல்லா இருக்கும். நீங்க கொஞ்ச நாள் டெபிசிட்ல இருக்கப்போ உங்க ஹார்மோன்ன்றது கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுவுமே பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க இது மாதிரி ப்ராசஸ் எல்லாம் உள்ளார கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்க மெட்டபாலிசமே ஸ்லோ டவுன் ஆகாது. ஸோ இந்த டயட் பிரேக்ஸ்ன்றது நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராசஸை நல்ல எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகலாம். ஸோ இந்த டயட் பிரேக் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவே நெக்ஸ்ட் போடுறேன். ஸோ அதில் எப்போ டயட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணணும், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், ஸோ இதை பத்தின எல்லா டீடைல்ஸுமே சொல்றேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த மெயினான விஷயம் என்னன்னா, ஒரு டயட்டை ப்ராப்பரா ஃபாலோ பண்றதுக்கான ஸ்கில் அதை டெவலப் பண்ணும். இப்போ இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போ டயட்டை ஃபாலோ பண்ணுன்றது இது டிசிப்ளினை விட அது ஒரு ஸ்கில். ஒன்ஸ் நீங்க இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஃபேட் லாஸா இருக்கட்டும் இல்ல கட்டிங்கா இருக்கட்டும், நல்ல டீப்ல கொண்டு போகலாம். ஸோ இந்த ஸ்கில்லை டெவலப் பண்றது ஒரு ப்ராப்பரான வே சொல்றேன். இப்போ நீங்க டயட்டை ஸ்டார்ட் பண்றப்போ உங்க டெபிசிட்டா இருக்கட்டும் இல்ல உங்களோட ஸ்ட்ரகிளா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க பர்ஃபெக்டா டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரகிள்லாம் கம்மியா இருக்கிறப்பே நீங்க டயட்ல உள்ள ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க அந்த ரொட்டீன்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் உங்க பாடி ஃபேட் கம்மியாகிறப்பயோ, உங்க டெபிசிட் ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க கம்மியான ஃபுட் தான் சாப்பிடுறீங்க, இல்ல நீங்க அதிகமா கார்டியோ பண்றீங்க, ஸோ அது மாதிரி டைம்ல உங்க பாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல உங்களால டயட்டை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த எண்டா இருக்கட்டும் இல்ல மிடிலா இருக்கட்டும் உங்களால ரொம்ப ஈஸியாவே அதை கொண்டு போக முடியும். ஸோ இது மாதிரி டாபிக்லாம் நிறைய பேர் பேசி நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இந்த கெலோரிஸா இருக்கட்டும் இல்ல மேக்ரோஸா இருக்கட்டும் இதெல்லாம் அந்த ஃபேட் லாஸ்ல ரொம்பவே சின்ன பார்ட் தான். இப்போ இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் தான் ஒரு பெரிய டிஃபரன்ஸே கிரியேட் பண்ணும். ஸோ இது மாதிரி விஷயத்துல நீங்க நோட்டீஸ் பண்ணி இதெல்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பதான் உங்க ப்ராசஸ் நல்லா போகும். ஸோ இப்போ நீங்க ஃபேட் லாஸ் பண்ண போறீங்கன்னா நான் சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் உங்க ப்ராசஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பட் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நீங்க நிறைய ஃபேட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய கட்டிங் ஃபேஸ் உள்ள போறீங்க அப்படின்னா இது ஒரு வாட்டியுமே உங்களால ஒன்னு அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க ப்ராசஸ் நல்லா கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு மாதிரி வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னொரு மாதிரி வீடியோஸ் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இன்னும் என் கூட கனெக்டடா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் இன்னுமே ஆக்டிவா இருப்பேன்.